அது வாய் நாற்றத்துக்கு என்ன காரணம்னா தாழ்வு மனப்பான்மை தான் காரணம். தாழ்வு மனப்பான்மை இருந்தாலே வாய் நார ஆரம்பிச்சிடும். இப்போ வாய் நாறுனாலே தாழ்வு மனப்பான்மை, வாய் நாறுதுங்கிற தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அப்போ எதனால் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுதுன்னா, நல்ல உறவுகள் இல்லாதப்போ தான். அதாவது நண்பர்கள் இல்லாதப்போ, பெண்களுக்கு தோழிகள் இல்லாதப்போ. இவர் தான் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறவருக்கு உனக்கு ஏதாவது நண்பர்கள் இருக்கிறாங்களா? பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு ஏதாவது தோழிகள் இருக்காங்களா? ஒரு தோழிகள்னால் நிறைய பேர் இருக்கணுங்கிற ஒருத்தர் கிடைச்சா கூட போதும், அந்த தாழ்வு மனப்பான்மை உனக்கு போயிடும். எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்டு இல்லை. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லக்கூடாது, ஃப்ரெண்டு ஒருத்தர் தான். ஃப்ரெண்டுன்னா அது ஒருத்தர் தான். ஏன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதுதான் ஃப்ரெண்டு. 10 பேர் எனக்கு தெரியுங்கிறது வேறு. அதெல்லாம் அதனாலலாம் உனக்கு இந்த தாழ்வு மனப்பான்மைலாம் போயிடாது. எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருந்தாலே போதும், அந்த தாழ்வு மனப்பான்மை போயிடும். எதானாலும் பகிர்ந்து கொள்வதற்கு, பேசுவதற்கு, உணவுகளை, உதவிகளை, பொருட்களை பகிர்ந்து கொள்வதற்கு, உரிமையோடு பேசுவதற்கு, பெருமையாக சொல்லிக்கொள்வதற்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருந்தால் போதும், உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை போயிடும். இந்த வாய் நாற்றங்கிறதும் போயிடும். அப்போ இந்த தாழ்வு மனப்பான்மை தான் வாய் நாற்றத்துக்கு காரணமாக இருக்குது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஃப்ரெண்டுன்னா என்னன்னே அதை பற்றி தெரில. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படி இன்னும் எதுவுமே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க எல்லாருமே ஏதோ தொழிற்சாலையில் பெரும்பாலானவங்க வேலை பார்க்குறாங்க. அங்கே பல பேரை பார்க்குறாங்க, பல பேர்கிட்ட பேசுகிறாங்க. அலுவலக உறவு அது. அதனாலே இவங்க நமக்கு தான் பல பேரை தெரியுமே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது அலுவலக உறவு. இவங்ககிட்ட ஒரு அளவுக்குள்ளே தான் நீங்கள் பேசுவீங்க. இவங்க எல்லாருமே அந்நியர்கள். ஆனால் ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நண்பர், அந்த நட்புங்கிறது வேறு. ஒரு உரிமையோடு பேசுகிறது, என்கிட்ட தான் நீ பேசணும். கணவன் மனைவி உறவு போல் என்கிட்ட தான் நீ அதிக நேரம் பேசணும். மற்றவங்ககிட்ட பேசும்போது நமக்கு கோபம் வரும், ஒரு பொசசிவ்னஸ் வரும், அந்த பற்று வரும், பாசம், அன்பு. இதுதான் இந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்படி ஒருத்தர் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்க முடியும். 2-3 பேர், எனக்கு 2-3 பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு. ஃப்ரெண்டுன்னா அது ஒருத்தர் தான். ஏன்னா மற்றவங்களுக்கு அப்போ நான் உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டா, யார் உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு? அப்போ நான் 2-3 பேரா? அப்போ இதில் யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேள்வி வருதில்ல. இல்லை அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அப்போ இவனுக்கு இவன் மேலே பிடிப்பே இல்லாமல் போயிடும். அப்படியா? நீ அப்போ அவங்க கூட போய் பேசிக்கோ, என்கிட்டயும் பேசுகிற அப்படிங்கிற இது வரும். அதனால் ஃப்ரெண்டுன்னா அது ஒன்றா தான் இருக்க முடியும். மற்றவங்கெல்லாம் தெரிஞ்சவங்களாக மாறிடுவாங்க. உனக்கு நிறைய பேர் கூட ஒரு ஃப்ரெண்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நீ தேர்ந்தெடுத்துக்கோ. பெஸ்ட்டு ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கிறதுலே ஒரு போட்டி இருக்குது. இல்லைன்னா வேறு யாராவது தேர்ந்தெடுத்துருவாங்க. அப்படி உங்களுக்கு நட்பு என்பது ஒரு சிறந்த தோழியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும், நட்பு என்கிற அடிப்படையில். அது ஒரு கணவன் மனைவி உறவு போல் கண்டிப்பாக தேவை. அப்படி இல்லாதப்ப ஒரு ஆணுக்கு மனைவி இல்லாதப்ப, ஒரு மனைவிக்கு கணவன் இல்லாதப்ப, தனியாக இருக்காங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, வயசு ஆகிட்டு போச்சு, 40 வயசு ஆகி போச்சு, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ தாழ்வு மனப்பான்மை இருக்கும், எவ்வளோ கவலை இருக்கும். ஒரு மனைவி இல்லாமல் ஒரு ஆண் இருக்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ கவலை இருக்கும். ஒரு கணவன் இல்லாமல் ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா அவளுக்கு எவ்வளோ கவலை இருக்கும். தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும்ல. அந்த தாழ்வு மனப்பான்மை தான் வாய் நாற்றத்துக்கு காரணம். அதுபோல் நீங்கள் கணவன் இல்லைனாலும் ஒரு பெண்ணுக்கு வாய் நாறலாம், மனைவி இல்லைனாலும் ஒரு கணவனுக்கு ஒரு வாய் நாற்றம் ஏற்படலாம். அதுபோல் ஏன்னா தாழ்வு மனப்பான்மை தான் வாய் நாற்றத்துக்கு காரணம். தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதற்கு இது ஒரு காரணம். அதுபோல் நட்பு என்பது மிக முக்கியமானது. நட்பு, உனக்கு நல்ல நண்பர்கள் இல்லை, எனக்கு கணவன் மனைவி இருக்காங்க, பிடித்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பிடித்த நட்பு என்பது இல்லை என்றால் அப்போ உனக்கு அப்போ அங்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அப்போ அங்கே உனக்கு வாய் நாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாய் நாற்றத்தை போக்க வேண்டுமென்றால் நல்ல நட்பு, நல்ல வாழ்க்கை துணை, பிடித்தவர்களை, காதல் இருக்கணும் உனக்கு. அந்த நட்பு என்பது அது வேறு. அப்போ நல்ல நண்பர் யாராவது ஒருத்தர் உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நீ தேர்ந்தெடுத்துக்கோ. அதற்காக நீ தேடு, மனம் விட்டு பேசுவதற்கு, விட்டு கொடுத்து பேசுவதற்கு, அந்த மாதிரி ஒரு உறவுகள். அதனால் உறவுகள், ஒரு நண்பர்கள் கிடைச்சா உனக்கு தாழ்வு மனப்பான்மை போயிடும், வாய் நாற்றம் என்பது போயிடும். இல்லாமல் நீ எத்தனை வாட்டி தான் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாலும், நல்ல பல்ல விளக்குனாலும், 2 வாட்டி பல் விளக்குனாலும் உனக்கு கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை. நான் மது அருந்த மாட்டேன், பாக்கெல்லாம் போட மாட்டேன், ஆன்ஸ்லாம் போட மாட்டேன், என் உடற்பயிற்சி செய்வேன், ஆனாலும் வாய் நாறுது. ஏன்னா உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு அப்படி யாருமே ஒருத்தர் இல்லை. ஒருத்தர் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்க முடியும். அப்படி யாருமே இல்லை, அதனால தான் உனக்கு வாய் நாறுது. அல்லது உனக்கு அதனால் ஏற்படுற தாழ்வு மனப்பான்மையில் தான் வாய் நாறுது. இல்லை எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காங்க, அப்படி ஆனாலும் எனக்கு ஏன் வாய் நாறுதுன்னா உனக்கு மனைவி இல்லை, கணவன் இல்லை,
அல்லது ஒரு ஆணாக இருந்தால் எனக்கு மனைவி இல்லாமல் இருக்கலாம். அப்போ இது எல்லாமே பூர்த்தி செய்யப்பட வேண்டும். உறவுகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்பா இல்லை அம்மா இல்லைங்கிறதுலாம் வந்து அது தேவையில்லை. அது இருக்கணுங்கிற இருந்தால் நல்லது தான். இருக்கணும்னு அது இல்லாமல் போனால் உனக்கு வந்து அது நம்ம கட்டுப்பாடு. அது இயற்கை. இது வந்து நம்மளால் தேடுறது. ஒரு வாழ்க்கை கணவனோ மனைவியோ நம்ம தேடுவது, முயற்சி செய்வது. இந்த உறவுகளை நீ மாற்றிக்கலாம். ஒருத்தர் போனால் இன்னொருத்தரை வர வச்சுக்கலாம். ஆப்ஷன் இருக்குது. அது நட்பு என்பதும் அப்படித்தான். ஆனால் அம்மா இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீ பொறுப்பாக முடியாது. அது எல்லாருக்கும். அப்போது எல்லாருக்குமே வந்து உயிரோடு இருந்தால் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் நட்பு அது மாதிரி காதல் இந்த ரெண்டுமே சரி. கண்டிப்பாக ஒருத்தருக்கு இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அந்த தாழ்வு மனப்பான்மை என்பது கவலையை தரும், சோகத்தை தரும். உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வழி நமக்கு இல்லை. உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழி தான் அந்த உறவுகள். அது நமக்கு இல்லைங்கும்போது நமக்கு தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை தான் வாய் நாற்றத்துக்கு காரணமாக இருக்குது. அதனால் என்றைக்குமே இந்த தனிமையை கொண்டாடாதீங்க. உறவுகளை தேடி போகணும். உறவுகளை தேடி போக வேண்டுமென்றால் பேசணுங்கிற ஆசை ஏற்படுத்தணும். பேசணுங்கிற ஆசை யாருக்கு வரும்னா அந்த லட்சியவாதிகளுக்கு தான் வரும். லட்சியவாதிகளுக்காக. அப்போ லட்சிய வாழ்க்கை வாழ வேண்டும். கட்டுப்பாடாக வாழணும், நேர்மையாக வாழணும். இப்போ நிறைய இந்த பணத்தில் நேர்மை இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்காது. நீ பணத்துக்காக தான் பழகுவாங்க. 500 1000 கடன் கேட்குறதுக்காகவே பழகுவாங்க. அதனாலே அவங்ககிட்ட யாரும் சேர மாட்டாங்க. நேர்மை இல்லாமல் போகிறதுனால தான் இங்கே நட்பு எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு பெரும்பாலான மக்களுக்கு யாருமே இல்லை. கணவன் மனைவி அவங்க நேர்மை இல்லாதப்ப கணவன் மனைவியோர்லையும் சும்மா பேருக்கு புருஷன் முண்டாட்டியாக வாழ்வாங்க, சண்டை நடந்துகிட்ருக்கும். அதனால் வந்து உறவுக்கு நீங்கள் உறவு தான் எனக்கு வேணும், அன்பு தான் வேணும், பாசம் தான் வேணும், பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நண்பர் வேணும் அல்லது ஒரு தோழி வேணும் அப்படின்னு ஒரு பெண் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நேர்மை வேணும். பணத்தை எதிர்பார்த்து யாராவது நல்ல ஃப்ரெண்டு, பணக்கார ஃப்ரெண்டு கிடைச்சா நல்லா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற உள்நோக்கெல்லாம் வந்துச்சு. அதனால் பணத்தில் நேர்மையாக இருந்தால் தான் உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் கிடைப்பாங்க. அதனால் உனக்கு தாழ்வு மனப்பான்மை போயிடாது. உன்னுடைய நோக்கம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதனால் பணத்தில் நேர்மை இல்லாமல் போகும்போது தான் இந்த கல்யாணம் ஆனால் கூட அதில் நிம்மதி இல்லை. அது அதில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. அதுபோல் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிறவங்க இல்லாமல் போகிறாங்க. தேவையில்லை. எதுக்கு இது தொல்லை? ஏதாவது கடன் கேட்டுட்ருப்பான். ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு இருந்தால் அப்புறம் அவங்க கடன் கேட்டுட்ருப்பான். யாருக்கு? அதனால் ஃப்ரெண்டே வேண்டாம், ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறது. அதனால் அது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். அது தாழ்வு மனப்பான்மை வாய் நாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது பல்வேறு நோய்களையும் ஏற்படுத்தும். ஒரு பலத்தை உணரலாம். உனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா அது மனதில் ஒரு பலத்தை ஏற்படுத்தும், உறுதியை ஏற்படுத்தும். நீ என்ன தான் உடற்பயிற்சி பண்ணு, உணவில் கட்டுப்பாடாரு, நேர்மையாரு, ஒரு நட்பு தராத உறுதியை இது தந்துவிட முடியாது. உடற்பயிற்சி பண்ணால் உறுதி நல்ல தைரியம் வரும் தான், உறுதி ஏற்படும் தான். உணவு கட்டுப்பாடு, நேர்மையாக இருக்கிறது, இதுவும் உங்களுக்கு மனதில் உறுதியை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு உறுதியை நட்புக்குன்னு ஒரு சதவீதம் இருக்குது. மன உறுதியை ஏற்படுத்துகிற வழிகளில் நட்புக்குன்னு ஒரு சதவீதம் இருக்குது. அதை நட்பால் தான் பூர்த்தி செய்ய முடியும். என்னதான் உடற்பயிற்சி பண்ணாலும் அந்த மன உறுதியை வேறு எதுவும் பூர்த்தி செய்ய முடியும். கிட்டத்தட்ட ஒரு 50% ஒரு மன உறுதியை உறவுகள் தான் உங்களுக்கு ஏற்படுத்த முடியும். நல்ல உறவு, கணவனுக்கு மனைவி, ஒரு ஆணுக்கு மனைவி, ஒரு பெண்ணுக்கு கணவன், அது மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இந்த உறவு, இந்த 2 உறவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு 50% மன உறுதியை உங்களுக்கு ஏற்படுத்தும். வாய் நாற்றங்கிறது சுத்தமாக ஏற்படாது. நீ பல்லே தேய்க்கலனா கூட வாய் நாறாது. அது நீ என்னதான் அதே நேரத்தில் உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படி யாருமே இல்லை, அப்புறம் ஒரு மனைவி இல்லை, அதாவது பிடிச்ச ஒரு கணவன் இல்லை, பிடிச்ச மனைவி இல்லை, இந்த மாதிரி உறவுகளில் குறைபாடு ஏற்படும் பொழுது நீ எத்தனை வாட்டி பல்லு வளர்க்கினாலும் சரி ஒரு வாய் நாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அது மாதிரி பிடித்த ஒரு கணவன் அல்லது பிடித்த ஒரு மனைவி, இது சரியாக பூர்த்தி ஆயிடுச்சுன்னா நீ பல்லே விளக்கலைன்னா கூட வாய் நாறும். வாய் நாறாது. பல்லே விளக்கலைன்னா கூட நம்ம அப்போ எவ்வளோ சந்தோஷம். அப்போ பேசுகிறதுக்கு நம்ம அதே நேரத்தில் என்ன பல்லு விளக்கலைன்னா அது மஞ்சள் தெரிய ஆரம்பிக்கும் அந்த பல்லில். அதனால அந்த பார்க்கும்போது அந்த கேடு இல்லாமல் பளிச்சுன்னு வெள்ளையாக தெரியும். அதுக்கு நம்ம பல்லை விளக்கி ஆகணும். வாய் நாராது, ஆனால் பார்க்கும்போது மஞ்சள் இருக்கும், கரையாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அதனால் நம்ம பல் விளக்கணும். அப்போ தான் இருக்கிற நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நம்ம கூட இருப்பாங்க. என்னடா சுத்தமாக இல்லை அப்படின்னா அவனுக்கு யாரும் ஃப்ரெண்டு இருக்க மாட்டாங்க. ஒரு கணவன் சுத்தமாக இருந்தால் தான் மனைவி பக்கத்தில் இருப்பாங்க, முத்தமிடுவாங்க. அல்லது மனைவி சுத்தமாக இருந்தால் தான் கணவன் மனைவியை முத்த விடுவாங்க. அதனால் சுத்தங்கிறது
உனக்கு கிடைத்த உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான வழிமுறை. நீ சுத்தமாக இல்லைன்னா நீ உறவுகளை அலட்சியப்படுத்துகிற, உறவுகளை அடிமையாக நினைக்கிற. நாம் எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. அவங்கள ஒரு அடிமையாக நினைக்கும் போது அவங்களுக்காக நான் எதுக்கு பல் விளக்கணும், நான் எதுக்கு குளிக்கணும், நான் எதுக்கு சுத்தமாக இருக்கணும், அது ஒரு ஈகோவாக அது மாறிவிடுகிறது.